என்னுடைய இருதயத்தையும் என்னுடைய மனதையும் நான் புரிந்து கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவர் திறக்காத வரை வேத வசனங்களை என்னால் அறிந்து கொள்ளவே முடியாது. இயேசு கிறிஸ்துவின் காரியங்களை பரிசுத்த ஆவியானவரை நமக்கு எடுத்து கொடுக்க வேண்டும். வேதவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாக இருந்து வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியிலே தவறாது கலந்து கொள்ளும் உங்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை குறித்து மட்டுமே பவுல் கொரிந்து பட்டணத்திலே பிரசங்கிக்க விரும்பினார் என்றும், பவுல் பலவீனமானவர் என்றும், கொரிந்து சபையில் இருந்த விசுவாசிகள் விசுவாச வாழ்க்கையிலே குழந்தைகளாக இருந்தபடியினாலே தனி மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பகுதியிலே இரகசியம் என்றால் என்ன? இது புதிய ஏற்பாட்டில் எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டது? ஜென்ம சுபாவமுள்ள மனிதன் தேவனுடைய காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன் பெற்றுக்கொள்ள முடியாது? ஆவிக்குரிய மனிதனுக்கும் ஜென்ம சுபாவமுள்ள மனிதனுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். டிரான்ஸ்வர் ரேடியோவின் இந்த ஒலிபரப்புகளை தொடர்ந்து கேட்கிற உங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். எத்தனையோ இடையூறுகளின் மத்தியிலேயும் மற்ற காரியங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு கர்த்தருடைய வசனத்தை கற்றுக்கொள்வதற்காக காத்திருக்கிற உங்களை கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்கள். அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. இங்கே பவுல் சொல்வது என்ன? நான் உலகத்தின் வழிமுறைகளை ஒருபொழுதும் பயன்படுத்தவில்லை என்பதை தெளிவுபடுத்துகிறார். வசனம் 7, உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த இரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். இங்கே இரகசியம் என ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். இதை குறித்து தெளிவாக முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரகசியம் என்று சொல்லும் பொழுது இது ஒரு மறைபொருளை கூறவில்லை. அவர் இரகசியம் என்று சொல்வது முற்காலத்திலே உலகத்திற்கு தெரியாத ஒரு காரியம், ஆனால் இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு காரியம். இந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே சுமார் 27 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவருடைய ராஜ்யத்தை குறித்து கூறும் பொழுது இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். பாருங்கள், மத்தேயு 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோகத்தின் இரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலே தொடர்ந்து வருகிற ஓமைகளை குறித்து சொல்லும் பொழுது இரகசியமான ஓமைகள் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இங்கே இயேசு கிறிஸ்து அவர் ராஜாவாக புறக்கணிக்கப்பட்ட காலத்திற்கும் அவர் ராஜாதி ராஜாவாக வரப்போகிற காலகட்டத்திற்கும் இடையிலே எப்படி அவருடைய ராஜ்யம் இருக்கும் என்பதை விவரிக்கிறார். அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தின் சரித்திரமானது பழைய ஏற்பாட்டிலே வெளிப்படுத்தப்படவில்லை. தேவன் இன்னமும் அதை வெளிப்படுத்தவில்லை. இந்த இரகசிய ஓமைகளை இயேசு கிறிஸ்து பேசிய பொழுது முதல் முறையாக அந்த காலகட்டத்தை குறித்து அவர் வெளிப்படுத்தினார். முற்காலங்களிலே மறைக்கப்பட்டதாயிருந்த காரியங்களை இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினார். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய நிருபத்திலே மறைக்கப்பட்டதுமாயிருந்த இரகசியமான தேவ ஞானம் என்று சொல்கிறார். இது மிகவும் ஆர்வம் தரக்கூடிய ஒன்று. ஏனென்றால் இது கிரேக்க தத்துவ வட்டத்திலிருந்து வரும் ஒரு வார்த்தை. பவுல் பேசுகிற இந்த வார்த்தைக்கு புதிய ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறார். இந்த இரகசியம் என்ற வார்த்தையானது வாய் என்று சொல்லப்படும் அடிப்படை வார்த்தையிலிருந்து உருவானது. அதாவது வாயை மூடு, இரகசியம் அது. ஆனால் பவுல் அந்த விதத்திலே இந்த வார்த்தையை பயன்படுத்தவில்லை. மாறாக ஒரு காலத்திலே அமைதியாய் இருந்தது இப்பொழுது சொல்லப்பட்டு விட்டது என்பதை வெளிப்படுத்துகிறார். முற்காலத்திலே அறியப்பட்டிராத மனிதனுடைய ஞானத்தினாலே அறிந்து கொள்ள முடியாத ஒன்று இப்பொழுது அறியப்படக்கூடியதாய் இருக்கிறது என்கிறார். புதிய ஏற்பாட்டிலே இரகசியம் என்று சொல்லப்படும் காரியங்கள் மனிதனுடைய உலக ஞானத்தினாலே கண்டுபிடிக்கப்பட முடியாததாயும் மனிதனுடைய ஞானம் அதை அறிந்து கொள்ளத்தக்க விதத்திலே தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறதையும் கூறுகிறது. நாங்கள் மறைக்கப்பட்டதுமாயிருந்த இரகசியமான தெய்வ ஞானத்தை பேசுகிறோம் என்று அவர் சொல்லும் பொழுது எங்களுக்கும் ஒரு தத்துவம் இருக்கிறது என்பது போல தெரிகிறது.
அது இந்த உலகத்திற்கு உரியதல்ல, அது தேவனுடைய ஞானம். 1 கொரிந்தியர் 2:8 அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. கவனித்தீர்களா? அதை அவர்கள் அறியவில்லை. எனவேதான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்தார்கள் என்பதை மிக தெளிவாக கூறுகிறார். வசனம் 9, எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. இந்த வசனமானது பலரால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. பல சமயங்களிலே மரண வீடுகளிலே இது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கே படுத்திருக்கிற சகோதரன் அல்லது சகோதரி இந்த உலகத்திலே ஜீவனோடு இருந்தபொழுது பல காரியங்களை புரிந்து கொள்ளவில்லை. இப்பொழுது அவர் மகிமையிலே இருக்கிறார், எல்லா காரியங்களையும் அவர் புரிந்து கொள்கிறார் என்று சொல்கிறதற்கு பயன்படுத்துகிறார்கள். ஆனால் அதற்காக இந்த வாக்கியங்கள் இங்கே சொல்லப்படவில்லை. இங்கே பவுல் சொல்லும் சத்தியம் என்னவென்றால், இப்பொழுது இந்த உலகத்திலே சில காரியங்கள் இருக்கிறது, அதை நம்முடைய கண்களால் நாம் பார்க்க முடியவில்லை. பொதுவாக நம்முடைய கண்களின் வாயிலாக நாம் அநேக செய்திகளை பெற்றுக்கொள்கிறோம். வேறு எந்த வகையிலையும் நாம் பெற்றுக்கொள்ளும் காரியங்களை விட கண்களின் மூலமாக மிக அதிகமாக நாம் அறிந்து கொள்கிறோம். மனித ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் மற்றும் ஒரு வழிமுறை, நம்முடைய காதுகளின் வழியாக கேட்கிறோம். நாம் கேட்டதை கொண்டு கற்றுக்கொள்கிறோம் என்பதை திட்டமாக சொல்ல முடியும். ஆனால் சில காரியங்களை நாம் கேட்பதனாலே மட்டும் அறிந்து கொள்ள முடியாது என்பதையும் பவுல் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவை மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்று பார்க்கிறோம். மனிதனுடைய எண்ணத்திலோ மனதிலோ சிந்தனையிலோ அது வரவில்லை. மனித வழிமுறையிலே சில காரியங்களை மனிதன் கண்டறிய முடியாது. தேவனை நீங்கள் தேடுவதனாலே நீங்கள் அவரை கண்டுபிடிக்க முடியாது. எனவேதான் தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவை மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்று கூறுகிறார். அப்படி என்றால் அவைகளை பெற்றுக்கொள்வது எப்படி? பாருங்கள், 1 கொரிந்தியர் 2:10, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். நம்முடைய கண்களின் வாயிலாகவும் காதுகளின் வாயிலாகவும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாதவைகளை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்க முடியும். வேத புத்தகத்தை படிக்கும் பொழுது நாம் பல காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். அதாவது சரித்திரங்களை அறிந்து கொள்ளலாம், பாடல் பகுதிகளை நாம் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஆவிக்குரிய சத்தியங்களை நாம் அவ்வளமாக அறிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் தேவனுடைய ஆவியினாலேயே அவைகளை நமக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே நமக்கு விளங்க பண்ணக்கூடிய பல சத்தியங்கள் நமக்கு வேத புத்தகத்திலே உண்டு. வேத புத்தகம் நம்மிலே பலருக்கு பல காலங்களாய் நம்முடைய கையிலே இருக்கும் ஒரு புத்தகமாய் இருக்கிறது. ஆனாலும் நாம் வாஞ்சியோடு உட்கார்ந்து வேதத்தை படிக்கும் பொழுது இதுவரை நாம் எத்தனையோ முறை வாசித்தும் அறிந்திராத பல சத்தியங்களை ஆவியானவர் நம்முடைய உள்ளங்களிலே கற்றுக் கொடுக்கிறார், இல்லையா? 1 கொரிந்தியர் 2:11, மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாம் மனித ஆவிகளை பெற்றவர்களாக இருப்பதனாலே ஒருவரை ஒருவர் நாம் புரிந்து கொள்கிறோம். உதாரணமாக, நீங்கள் கீழே விழும்பொழுது எப்படி உணர்வீர்கள் என்பது எனக்கு தெரியும். அது உண்மையாகவே நம்மை கூனி குறுகி போகச் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை. யாராவது ஒருவர் சாலையிலே செல்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். திடீரென்று கீழே இருந்த வளவளப்பான ஒரு பொருளின் மேலே காலை வைத்து வழுக்கி தடுமாறி விழுந்து விடுகிறார்கள். முதலாவது அவர் செய்வது என்ன? சுற்றுமுற்றும் பார்க்கிறார். யாரும் என்னை பார்க்கிறார்களோ என்று கவனிக்கிறார். காரணம் என்னவென்றால் அது அவருக்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிற ஒரு காரியமாயிருக்கிறது. உண்மையாகவே அப்படி ஒருவர் தடுமாறி விழும்பொழுது பார்க்க அது வேடிக்கையானதாகவே இருக்கும். தற்செயலாய் அதை பார்க்கிறவர்களுக்கும் ஒருவேளை சிரிப்பு வரலாம். என்றாலும் அவருடைய உணர்வு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதையும் மற்றவர்கள் ஊகித்து அறிந்து கொள்ள முடியும். ஆனால் தேவன் அதை குறித்து என்ன எண்ணுகிறார் என்பது நமக்கு தெரியாது. தேவனுடைய காரியம் எதையாவது நான் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவரே எனக்கு அதை விளக்கி காட்ட வேண்டும். 1 கொரிந்தியர் 2:12 பாருங்கள். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு விளக்கி காட்டினால் மட்டுமே சில காரியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். இதை அவர் நமக்கு இலவசமாக செய்கிறார். அவர் நம்முடைய ஆசிரியராக இருக்க விரும்புகிறார். பாருங்கள், 1 கொரிந்தியர் 2:13, அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி
ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடே சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். இப்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லப் போகிறார். வேத புத்தகத்திலே இது மிக முக்கியமான ஒரு வாக்கியமாய் அமைந்திருக்கிறது. கவனிங்கள், 1 கொரிந்தியர் 2:14. ஜென்ம சுவாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். சரி, ஜென்ம சுபாவமுள்ள மனிதன் தேவனுடைய காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன் பெற்றுக்கொள்ள முடியாது? ஏனென்றால் அது அவனுக்கு பைத்தியமானதாக தெரிகிறது. அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இல்லாமல் இருப்பீர்கள் என்றால் நான் சொல்லுகிற காரியங்கள் உங்களுக்கு பைத்தியமானவைகளாக தெரியும். அப்படி தோன்றவில்லை என்றால் உங்களிடத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது, அல்லது என்னிடத்தில் ஏதோ தவறு இருக்கிறது. 2 பேரிலே ஒருவர் தவறானவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் தேவன் மிக தெளிவாக கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக பிரசங்கிப்பது ரட்சிப்பை கொடுக்கும் என்று சொல்வது பைத்தியமானதாக தோன்றுகிறது. உலக மனிதனுக்கு அது எந்த விதத்திலையும் பொருளை கொடுக்கிறதில்லை, அர்த்தத்தை கொடுக்கிறதில்லை. அவைகளை அவன் அறியவும் மாட்டான் என்று நாம் பார்த்தோம். நம்மிலே பலர் என்ன நினைக்கிறோம்? மனிதன் எழுதும் எந்த காரியங்களையும் நாம் புரிந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறோம். ஆனால் அது உண்மை இல்லை பிரியமானவர்களே. என்னுடைய இருதயத்தையும் மனதையும் நான் புரிந்து கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவர் திறக்காதவரை வேத வசனங்களை என்னாலும் அறிந்து கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவின் காரியங்களை பரிசுத்த ஆவியானவரே எடுத்து நமக்கு கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்னது ஞாபகம் இருக்கிறதா? யோவான் 16:13-14 வசனங்களை கவனியுங்கள். யோவான் 16:13-14 வசனங்கள். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். ஆம், அருமையான சகோதரனை சகோதரியே, இயேசு கிறிஸ்துவின் காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எடுத்து காண்பிக்கும் வரை அதை நாம் அறிந்து கொள்ள முடியாது. அவ்வாறு அவர் கற்றுக் கொடுக்காவிட்டால் கொரிந்தியர் நிருபத்தை கற்றுக்கொள்வது நமக்கு மிக குறைவான பயனையே கொடுக்கும். 1 கொரிந்தியர் 2:15-16 வசனங்கள். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. ஆவிக்குரியவன் என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை தன்னுள்ளே பெற்றவன். அவன் கர்த்தருடைய பிள்ளை என்று அழைக்கப்படுகிறான். இந்த ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். இப்படி சொல்லும் பொழுது அவன் இந்த காரியங்களை எல்லாம் அறிந்து கொள்ளக்கூடியவனாய் இருக்கிறான், புரிந்து கொள்ளக்கூடியவனாய் இருக்கிறான். ஆனால் மற்றவர்கள் இவனை ஆராய்ந்து நிதானிக்க முடியாது. ஆவிக்குரிய ஒரு மனிதன் ஜென்ம சுபாவமுள்ள ஒரு மனிதனுக்கு எதிர்மறையானவன். ஆவிக்குரியவன் தேவனுடைய சத்தியங்களை புரிந்து கொள்கிறவன். ஆனால் ஜென்ம சுபாவமுள்ள மனிதர்களால் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறவன். அது மட்டுமல்ல, 16 வசனத்தில் நாம் பார்க்கிறது போல கர்த்தருக்கு யாரும் போதிக்க முடியாது. தேவனே பல காரியங்களை நமக்கு வெளிப்படுத்த முடியும். ஆனால் நாம் கிறிஸ்துவின் சிந்தை இல்லாமல் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஆவிக்குரிய காரியங்களையும் நமக்கு வெளிப்படுத்துகிறதில்லை. நீங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாத ஒருவராய் இருப்பீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டார் என்பதை பிரசங்கிப்பது உங்களுக்கு பைத்தியமானதாகத்தான் தோன்றும், இல்லையா? ஏனென்றால் சிலுவையிலே ஒருவன் மரிக்கிறான் என்றால் அது முழு தோல்வியைத்தான் காட்டுகிறது. உண்மையான ரட்சிப்பிற்கான வழி வேறு ஏதாவது இருக்கும். இது ஒரு முட்டாள்தனமான எண்ணம் என்றுதான் எண்ணுவீர்கள். இருந்தாலும் தேவன் என்ன சொல்கிறார்? அவருடைய வழிமுறையும் அவருடைய ஞானமும் எதுவென்றால், உலகத்திலே மனிதர்கள் பாவம் நீங்கி கழுவி சுத்திகரிக்கப்படுவதற்காக மனிதர்களுக்கு பதிலாக அவருடைய ஒரே குமாரனாய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டு மரிக்க வேண்டும். அதை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் மீட்பை, ரட்சிப்பை, விடுதலையாக கொடுக்கிறார். அருமையானவர்களே, நீங்கள் நேர்மையான ஒருவராய் இருப்பீர்கள் என்றால் சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவை அடிக்கிறது என்பது பைத்தியமான காரியமாகவே தோன்றும் என்பதை நீங்கள் நிச்சயமாகவே ஒத்துக்கொள்வீர்கள். இந்த அதிகாரத்திற்கு நாம் ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமென்றால், பரிசுத்த ஆவியானவரை சரியாக புரிந்து கொள்ளுதல் மனிதனுடைய ஞானத்தை சீர்திருத்தும் என்று சொல்லலாம். இங்கே 2 விதமான மனுக்குலத்தை குறித்து பவுல் சொல்கிறார். ஒன்று சாதாரணமான மனிதன்,
அதாவது ஜென்ம சுபாவம் உள்ள மனிதன், மற்றொருவன் ஆவிக்குரியவன். ஜென்ம சுபாவமான மனிதன் ஆதாமின் குமாரனாய் இருக்கிறான். பாவம் நிறைந்த உலகத்திற்குள்ளே பிறந்திருக்கிறான். ஜென்ம சுபாவமுள்ளவனாய் இருக்கிறான். இதைத்தான் எல்லா சாதாரணமான மனிதர்களும் செய்கிறார்கள். நாம் சில நல்ல காரியங்களை செய்யும் பொழுது கூட தவறான எதிர்பார்ப்புகளோடு தவறான நோக்கங்களுக்காகவும் அதை செய்ய முடியும். நாம் விசுவாசிகளான பின்னர் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும், குறிப்பாக கர்த்தருடைய பணியை செய்யும் பொழுது ஆண்டுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்ற முக்கியமான காரியத்தை விட வேறு ஏதாவது நோக்கம் நமக்கு இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு உலகத்திலே பலர் விஞ்ஞானத்தின் மூலமாக அல்லது சில சட்ட திட்டங்களின் மூலமாக பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் பிரியமானவர்களே, கிளாட்ஸ்டன் என்ற ஒரு தேவ மனிதர் பல ஆண்டுகளுக்கு முன்னதாகவே உண்மையான ஒரு அரசியல்வாதி யார் என்றால் அடுத்த 5 ஆண்டுகளிலே தேவனுடைய வழிநடத்தல் என்ன என்பதை அறிந்தவனே என்று சொல்லியிருக்கிறார். சாதாரணமான ஒரு மனிதனிடத்திலே நாம் அதிகமாக எதையுமே எதிர்பார்க்க முடியாது. அவன் என்ன சொல்லுவான்? என்னால் ஏந்த சிறந்த காரியத்தையே நான் செய்கிறேன் என்று சொல்லுவான். ஆனால் மற்றும் ஒரு மனிதனும் இந்த உலகத்திலே உண்டு. அவர்கள் ஆவிக்குரியவர்கள். இந்த ஆவிக்குரியவர்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அவனுக்கு ஆவிக்குரிய பகுத்தறிவு உண்டு. இந்த ஆவிக்குரிய பகுத்தறிவு இவனுக்கு இருப்பதனாலே உலகம் இவனை தவறாக புரிந்து கொள்கிறது. ஏனென்றால் சாதாரணமான ஒரு மனிதன் இந்த ஆவிக்குரிய சிந்தனைகளை புரிந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட காரியங்களை ஜென்ம சுபாவம் உள்ளவனால் செய்யவும் முடியாது. இதுதான் ஆவிக்குரிய ஒரு மனிதனுக்கும் ஜென்ம சுபாவம் உள்ள ஒரு மனிதனுக்கும் உள்ள வேறுபாடு. பிரியமானவர்களே, கவனியுங்கள். ஏன் அவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் உள்ள உறவே அந்த வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது. ஜென்ம சுபாவம் உள்ள மனிதனுக்கு வேத வசனம் பைத்தியமான காரியமாய் தெரியும். ஆனால் ஒரு ஆவிக்குரிய மனிதன் கர்த்தருடைய வார்த்தைகளை புரிந்து கொண்டு அதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து வாழுகிறவனாய் இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆவிக்குரியவர்களா அல்லது உலக மனிதர்களைப் போல இருக்கிறோமா என்பதை இந்த சத்தியத்தை கொண்டு நீங்கள் புரிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தருடைய வார்த்தையை நேசித்து அதை உங்கள் வழிகாட்டியாயும் தோழனாயும் நீங்கள் வைத்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஆவிக்குரியவர்கள் என்பதை அது வெளிப்படுத்துகிறது. வேத வசனத்தை கற்றுக்கொள்வதிலே உங்களுக்கு வாஞ்சை இல்லாத ஒருவராயிருப்பீர்கள் என்றால் நீங்கள் இன்னமும் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டியபடி அறிந்து கொள்ளவில்லை. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்திலே 2 விதமான மனுக்குலத்தை குறித்து பவுல் கூறினார். ஆவிக்குரிய மனிதன், ஜென்ம சுபாவமுள்ள மனிதன். இப்பொழுது 3ஆம் அதிகாரத்திலே மற்றொரு பிரிவினையை அவர் தெளிவாக காட்டுகிறார். அது விசுவாசிகளுக்குள்ளே காணப்படக்கூடிய 2 விதமான மக்கள் கூட்டம். உலக பிரகாரமான கிறிஸ்தவர்கள், ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள். இந்த வேறுபாட்டை எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதை அவருடைய வாழ்க்கையின் மூலமாகவும் அவர்கள் செய்யும் கிறிஸ்தவ சேவைகள் மூலமாயும் நீங்கள் கண்டுகொள்ளலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. இப்பொழுது 3வது ஒரு கூட்ட மக்களை பற்றி பேசுகிறார். இவர்களை பார்க்கும் பொழுது ஆவிக்குரியவர்களைப் போல தெரிகிறது. ஆனால் அவர்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருக்கிறார்கள். இவன் இயற்கைக்கு மாறுபட்டவன். ஏனென்றால் அவன் ஒரு கிறிஸ்தவனாய் இருக்கிறான். ஆனால் இன்னமும் மாம்சத்திற்கடுத்த காரியங்களுக்கு வாழ்க்கையிலே முக்கியத்துவம் கொடுக்கிறான். அதாவது கிறிஸ்துவிலே குழந்தையாய் இருக்கிறான். இந்த நிருபத்தின் முதல் பகுதியிலே இப்படி மாம்சத்திற்கடுத்தவர்களை குறித்து பவுல் பேசுகிறார். இந்த நிருபத்தின் கடைசி பகுதியிலே ஆவிக்குரிய காரியங்களை விளக்குகிறார். ஏனென்றால் 12ஆம் அதிகாரம் வரைக்கும் இப்படி மாம்சத்துக்குரியவர்களுக்கே அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அதற்கு பிறகு 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல்தான் அந்த காரியத்தை குறித்து பேசுகிறார். 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவர் சொல்லும் பொழுது, சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை என்று ஆரம்பிக்கிறார். இந்த மாம்சத்திற்குரியவன் ஏற்கனவே நான் சொன்னது போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி பெறாதவன். அவனுக்கு ஆவிக்குரிய பகுத்தறிவு குறைவானதாகவே இருக்கிறது. அவனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்பதனாலே அல்ல, அவன் கிருபையிலேயும் இயேசுவை அறியும் அறிவிலேயும் வளரவில்லை. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவனுக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் உள்ள தொடர்பு தான் காரணம். இதை நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டும். இந்த மாம்சத்திற்குரியவன் கிறிஸ்துவிலே குழந்தையாயிருக்கிறான்.
அவனுக்கு ஒரு தகுதி இருக்கிறது, அவனாலே செய்ய முடியும். ஆனால் அவனுக்கு ஆசை இல்லை. ஒரு குழந்தையானது நல்ல கல்வியறிவை பெற்ற ஒரு மனிதனாக வளருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, பலன் இருக்கிறது. ஆனால் அந்த குழந்தை நன்றாக பால் குடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது வளர்ச்சி அடைய முடியும். எனவேதான் 1 பேதுரு 2:3 பேதுரு சொல்லும் பொழுது, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள் என்று கூறியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 3:2 பாருங்கள். நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாயிருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. இப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே குழந்தைகளாய் இருக்கிறவர்களிடத்திலே, ஆவிக்குரியவர்களிடத்திலே பேசக்கூடிய காரியங்களை பேச முடியாது. ஏனென்றால் அவர்கள் இன்னமும் ஆயத்தமாகவில்லை. முதலாவது, அவர்களுடைய வாழ்க்கையிலே உள்ள மாம்சத்துக்குரியவர்களை குறித்து பவுல் பேச வேண்டும். துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கு அநேக திருச்சபை அங்கத்தினருடைய வாழ்க்கை இப்படிப்பட்டதாகவே இருக்கிறது. சரி, ஒரு மாம்சத்திற்கடுத்த கிறிஸ்தவனை அடையாளம் கண்டுகொள்வது எப்படி? இந்த கிறிஸ்தவன் மாம்சத்திற்கடுத்த பலவீனமான கரத்தை பயன்படுத்துவான். ஆவிக்குரிய உன்னதங்களை அடைவதற்காக மாம்ச பிரகாரமான வழிமுறைகளை கைக்கொள்வான். உதாரணமாக, ஒரு பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்துவோம், அந்தந்த காலத்துக்கேற்ப இசைகளை நாம் ஒழுங்குபடுத்துவோம் என்று சொல்வதெல்லாம் அவர்களுடைய மாம்சத்திற்கடுத்த முயற்சிகளை வெளிப்படுத்துகிறது. இந்த மாம்சத்திற்குரியவைகளை குறித்து சொல்லும் பொழுது கிரேக்க வார்த்தை சர்க்கிகாஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லத்தீன் மொழியிலேயும் பிரெஞ்சு மொழியிலேயும் கார்னா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதன் பொருள் உணர்ச்சிகளுக்கு அடுத்த. இந்த மாம்சத்திற்கு அடுத்தவர்களை குறித்து பவுல் விளக்கம் கொடுக்கும் பொழுதும் பிலிப்பியர் 3:19 அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு என்று சொல்லுகிறார். இது ஒருவேளை கடுமையான வார்த்தைகளாக தெரியலாம், சரிதான். ஆனால் இந்த மாம்சத்திற்கு அடுத்தவர்களுடைய குணநலன்களை விவரிப்போம் என்றால் அது இன்னமும் கேவலமானதாய் தெரியும். இவருடைய எண்ணம் என்னவென்றால், இயற்கையாக எது வருகிறதோ அதை செய்ய வேண்டும், மாம்சம் விரும்புகிறதை மாம்சத்திற்கு கொடு என்பதுதான் அவருடைய எண்ணம். நீங்கள் ஒருவேளை, நானெல்லாம் மாம்சத்திற்கு அடுத்த கிறிஸ்தவன் அல்ல, நான் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவன் என்று நீங்கள் சொல்லலாம். சரி, மாம்சத்திற்கு அடுத்தவர்களுக்கான மற்ற அடையாளங்கள் என்ன என்பதை குறித்து அடுத்த நிகழ்ச்சியிலே நாம் சிந்திப்போம். இன்று நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களின்படி ஆவிக்குரியவன் ஆவிக்குரிய காரியங்களை அறிந்து கொள்ளக்கூடியவனாய் இருக்கிறான். ஆனால் ஜென்ம சுபாவமான மனுஷனோ ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ளான். பிரியமானவர்களே, நீங்கள் ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷர்களாய் இருக்கிறீர்களா, அல்லது ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் இருக்கிறீர்களா, அல்லது மூன்றாவது நாம் பார்த்த மாம்சத்திற்குரியவர்களாய் இருக்கிறீர்களா? அடுத்ததாக, இந்த மாம்சத்திற்குரியவர்கள் வளர வேண்டுமென்றால் கர்த்தருடைய வசனத்திற்கு இன்னும் அதிகமாக தன்னுடைய வாழ்க்கையிலே அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இன்னும் அதிகமாக தன்னுடைய வாழ்க்கையிலே அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை படிக்க படிக்க நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளருகிறவர்களாய் காணப்படுவோம். கர்த்தரை குறித்தும் அவருடைய இருதயத்தை குறித்தும் மேலும் மேலும் அறிந்து கொள்வோம். எந்த சூழ்நிலையிலே அவர் எதை எதிர்பார்க்கிறார், நாம் எதை செய்ய அவர் விரும்புகிறார் என்பதெல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வுள்ளவர்களாய் நாம் வளருகிறோம். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தாமே உங்களுக்கும் தந்து உங்களை வழிநடத்துவாராக. ஆமேன். அன்பர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதற்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் ஒரு முறை திரும்பி பார்ப்போமா? ஆவிக்குரியவன் ஆவிக்குரிய காரியங்களை அறிந்து கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் ஜென்ம சுபாவமுள்ள மனுஷனோ ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். நீங்கள் ஜென்ம சுபாவமுள்ள மனிதர்களாக இருக்கிறீர்களா, அல்லது ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா? நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை படிக்க படிக்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளருகிறவர்களாய் காணப்படுவோம். கர்த்தரை குறித்தும் அவருடைய இருதயத்தை குறித்தும் மேலும் மேலும் அறிந்து கொள்வோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. சங்கீதம் 20:5 பின்பாகம்.